This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity, mobile based part-time job, perfect for students and homemakers and job seekers. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வெல்கம் டு தமிழ் புக் ரீடிங். நம்ம காப்பிகேட் மார்க்கெட்டிங் புத்தகத்தில் 5வது டாப்பிக்கான பெருஞ்செல்வம் உருவாக்க சூத்திரம் அப்படிங்கிற டாபிக் பார்த்துட்ருக்குறோம். இதில் 72 விதி அப்படிங்கிற டாப்பிக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பன்மடங்கு வளர்ச்சியின் வியத்தகு ஆற்றலை நன்றாக புரிந்து கொள்ள 72 விதி என்று அழைக்கப்படும் இரட்டிப்பாக்கும் கொள்கையை பற்றி பார்க்கலாம். இவ்விதி ஒரு முதலீடு இரட்டிப்பாவதற்கு எத்தனை காலம் பிடிக்கும் என்று கணக்கிடுவதற்கான ஒரு எளிய சூத்திரம் ஆகும். அது எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை இப்போது பார்க்கலாம். உங்கள் முதலீட்டு பணம் இரட்டிப்பாவதற்கு எத்தனை வருடங்கள் ஆகும் என்பதை கணக்கிட முதலில் வருடாந்திர வட்டியை தீர்மானிக்க வேண்டும். பின்னர் அந்த வட்டி வீதத்தை 72ஆல் வகுக்க வேண்டும். அதிலிருந்து கிடைக்கும் எண் தான் உங்கள் முதலீட்டை இரட்டிப்பாக்க நீங்கள் எடுத்துக்கொள்ளும் ஆண்டுகள். எடுத்துக்காட்டாக, பங்குச்சந்தையில் வருடத்திற்கு 10% லாப பங்கை தரும் ஒரு பங்கில் கடந்த 50 ஆண்டுகளில் பங்குச்சந்தையின் சராசரி லாப பங்கு 10% தான் இருந்து வருகிறது. நீங்கள் ஒரு $10,000 முதலீடு செய்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். 72 விதிப்படி முதலீட்டு தொகை $10,000. முதலீட்டுக்கு கிடைக்கும் பதிலீட்டு தொகை 10%. இரட்டிப்பாக ஆகும் வருடங்கள் 72/10 = 7.2 வருடங்கள். எனவே நீங்கள் முதலீடு செய்துள்ள $10,000 $20,000 இரட்டிப்பாவதற்கு 7.2 வருடங்கள் பிடிக்கும். நேர்கோட்டு வளர்ச்சி எளிய கூட்டுக் கொள்கை. பன்மடங்கு வளர்ச்சி இரட்டிப்பாக்கும் கொள்கை. முதலீடு $10,000, 7 ஆண்டுகளுக்கு பிறகு $20,000, 14 ஆண்டுகளுக்கு பிறகு $40,000, 22 ஆண்டுகளுக்கு பிறகு $80,000, 29 ஆண்டுகளுக்கு பிறகு $1,60,000, 36 ஆண்டுகளுக்கு பிறகு $3,20,000, 43 ஆண்டுகளுக்கு பிறகு $6,40,000, 50 ஆண்டுகளுக்கு பிறகு $13 லட்சம் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் $10,000 முதலீடு செய்தது 50 ஆண்டுகளில் $13 லட்சம் இருக்கும். 72 விதி கணக்கிடுவதற்கு எளிதாக இருக்கலாம், ஆனால் அந்த சூத்திரத்திலிருந்து கிடைக்கும் விடைகள் நம்மை வியப்பில் ஆழ்த்த தவறுவதில்லை. நேர்கோட்டு வளர்ச்சியில் முதலீடு செய்யப்பட்டுள்ள $10,000 வருடத்திற்கு 10% பதிலீட்டு வருவாயை தரும் பன்மடங்கு வளர்ச்சியில் முதலீடு செய்யப்பட்டுள்ள $10,000 கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணை ஒப்பிடுகின்றது. 10%, அதாவது $10,000 ஒவ்வொரு 7.2 வருடங்களுக்கும் இரட்டிப்பாகும் என்பதை நினைவில் வைத்திருங்கள். இந்த அட்டவணை பன்மடங்கு வளர்ச்சியின் சக்தியை விரிவாக எடுத்துரைப்பதோடு நேர்கோட்டு வளர்ச்சியின் தீவிரமான குறைபாடுகளையும் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. முதல் சில வருடங்களுக்கு இவ்விரு வளர்ச்சிகளும் கிட்டத்தட்ட ஒன்று போலத்தான் இருக்கின்றன. ஆனால் பன்மடங்கு வளர்ச்சியானது பல்கி பெருகுவதால் முதலீடு நாளுக்கு நாள் அதிகரித்து காலப்போக்கில் பூதாகரமாக வளர்ந்து விடுகின்றது. அட்டவணையில் குறிப்பிட்டுள்ள இறுதி தொகை நமக்கு கதையை சொல்லி விடுகின்றது. நேர்கோட்டு வளர்ச்சியில் $80,000 பதிலீடாக கிடைக்கின்றது. மாறாக பன்மடங்கு வளர்ச்சியில் $1.3 மில்லியன் பதிலீடாக கிடைக்கிறது. அதனால்தான் நான் பன்மடங்கு வளர்ச்சியை சொத்து குவிப்பதற்கான சூத்திரம் என்று கூறுகின்றேன். பன்மடங்கு வளர்ச்சியானது உங்கள் பணத்தை அளவோடு படிப்படியாக வளர்ச்சி செய்வதற்கு மாறாக பன்மடங்காக வளர்ச்சி செய்வது என்பதே உண்மை. ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் கூட்டு வட்டி முறை செல்வ குவிப்புக்கான சிறந்த வழி அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம். தொடரும்.